வணக்கம். ஏதோ ஒரு மெசேஜை கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னு நினைக்கிட்டாலே அது கொஞ்சம் இந்த நீண்ட காணொலியாக போகுது. அது மாதிரி தான் இந்த வீடியோ அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவு வேகமாக சொல்லி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒரு 3 நாளாக எங்களுக்கு ஒரு ஜாப், ஒரு ஒரு கொஞ்சம் பயணிகளை ஏற்றி இறக்குற ஜாப் 3 நாளாக கண்டினியூவாக எங்களுக்கு வந்தது. எப்படியான ஜாப்னு சொன்னால், O2 அரீனாவில் நடக்க போகிற ஒரு கான்சர்ட், ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு கொரியன் நாட்டிலேருந்து வந்த உலக புகழ் பெற்ற K-pop SM டவுன்னு சொல்கிற ஒரு மியூசிக் குரூப்ஸ், பாடகர்கள், மியூசிக் ஆல்பம் செய்து தங்களை பிரபலியமாக்கி கொண்டவர்கள். மொத்தமாக எங்களோட LML கோச் கம்பெனிக்கு 12 வாகனங்களை தர சொல்லி மினி பஸ் கேட்டிருந்துச்சுன்னா நாங்கள் 12 பேர் போயிருந்தோம். ஒரு மினி பஸ்ஸில் 2 பேர் தானே வருவாங்க. அவளுக்கு எஸ்கார்ட் 2 மொத்தம் 6 பேர் தானே வருவாங்க. மிச்ச 30 சீட்டும் அப்படியே இருக்கும். சரியென்று ஏற்றி இறக்குறது அரீனா, O2 அரீனாலேருந்து பேக்கப் த ஸ்டேஜ், அதாவது அந்த மேடைக்கு பின்பக்கம் கொண்டு வர ஒரு 300-400 மீட்டர். அதுக்கு இப்படி ஒரு வாகனம். ஏறுற இடத்துல ஒரு 10 எஸ்கார்ட் செக்யூரிட்டி, இறங்குற இடத்துல ஒரு 10, மொத்தம் உள்ளே ஒரு 4. இப்படித்தான் ஒவ்வொரு பாடகர்களும் போகிறாங்க வராங்க. ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடந்துச்சு அப்படின்னா உள்ளே போய் அவங்களோட செட்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு. 4 பெட்டியோ கண்டெய்னர் நிரம்ப மியூசிக் சிஸ்டம் லைட் வந்தது. 2 நாளாக பூட்டினாங்க. சரி, பூட்டினாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா பிரம்மாண்டம். 2 வேனை உயரத்துலேருந்து அப்படியே சீட் வருது, கீழே இறக்கத்தில் வருது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த AR ரஹ்மான், இளையராஜா அந்த கான்சர்ட்லாம் அங்கே நடக்குது. நான் அதுக்கெலாம் போனது கிடையாது, இதுக்கு போகணும். சரி, ஓகே. மியூசிக் சிஸ்டம் எல்லாம் பார்த்தேன். இங்கே அடிக்கிற எஃபெக்ட் அங்கே மேலே வரைக்கும் போகுது. அப்படி இருந்துச்சு. அவ்வளவு அந்த அந்த மியூசிக் குவாலிட்டி, லைட் குவாலிட்டிலாம் வந்துச்சு. சரி, ஓகே. அந்த அப்போ ஒரு டிக்கெட் இந்த விலை என்ன, மினிமம் டிக்கெட் இந்த விலையே 250. அப்போ VIP அது இதெல்லாம் எவ்வளோ கண்ணு தெரியாது. சரி, ஓகேன்னு சொல்லி ரிஹர்சல் பார்க்குறது, அவர்களோட பயணப்பட்டது. அப்போ நாங்கள் அவரை ஏற்ற ஒழிக்கிறேக்க ஹோட்டலுக்கு முன்பக்கம் நிறைய ஃபேன்ஸ் அப்படி வரைச்சி 2 கீ என்று கத்துதுகள், ஃபோட்டோ எடுக்குதுகள். எங்களுக்கு அவையில பற்றி தெரியாது தானே. சரி, ஓகே என்றெல்லாம் பார்த்து கொண்டு வந்துட்டு, அவ்வளோக்கு என்ன இந்த கொரிய நாட்டுக்காரர் இவ்வளோ தூரம் உலக புகழ் பெற்றிருக்குன்னு சொல்லி போட்டு 3 நாள் 3ஆம் நாள் 4 மணி நேர கான்சர்ட் அந்த நிகழ்ச்சி. அதுக்கும் எங்களுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சி. நாங்கள் எல்லாபடியும் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்தோம். அப்பா, முக்கால்வாசி 195% பெண்கள் தான் இவர்களுக்கு ஃபேன். கத்தல் என்ன, குளர் என்ன, டான்ஸ் என்ன, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனவுலகம் மாதிரி, ஒரு சொற்கலோகம் மாதிரி தான் நான் இந்த ஆட்டிடியூட் எல்லாம். சரி, அதெல்லாம் முடிஞ்சு திரும்ப அவையில் ஏற்றி ஏர்போர்ட்டில் கொண்டு விடும் வரைக்கும் எங்கட பொறுப்பு. ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டுட்டு ஏர்போர்ட்டில் வாசனை நிற்கிறோம். எல்லாம் ஸ்கர்ட்லாம் மூடி போட்டு வெளியில் இறங்குறதுக்கு 10 செக்யூரிட்டி கார்டு ரெடியாக இருக்குது. உள்ள 2 செக்யூரிட்டி கார்டு. அப்பவும் ஒரு வாகனத்தில் 4 பேர் தான், 2 பேர் தான் இருக்கணும். அப்படி சரி, இன்னும் பாதுகாப்பாக உள்ள கொண்டு போய் வேறு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்னு சொல்லி கொண்டு போய் அந்த உப்பேட்டம் வரைக்கும் முடிச்சு போட்டு சரின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம்னா அப்படி ஒரு கொரிய நாட்டுக்காரன் அவங்களோட பாசை பார்த்தா கர்றாங்க கொஞ்சம் பலி யாரோ தொர்ரோன்னு சொல்லி, அது சைனாவும் இல்லை, ஜப்பானிஸும் இல்லை, அவங்களோட ஒரு பாசனில் இருக்கும். எங்கள்கிட்ட நிறைய மொழி அவங்கள்ட்ட இருக்குது. அம்மா அப்பாண்டெல்லாம் எங்கட மொழியை தான் அவங்களும் கூப்பிடுறாங்க, தாய் தகப்பனா. ஓகே, அது ஒரு வேறு விஷயம். சரின்னு சொல்லி அந்த மொழி ஒரு 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 கரடு முரடான மொழி. ஆனால் அந்த பாட்டு எப்படி பிரபலியமாக யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லி போட்டு சில கொரியன் மியூசிக் ஆல்பம் எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன். அவங்க ஆங்கிலத்திலேயே பாடுறாங்க. கொரிய மொழியில் அவங்க ஃபேமஸ் ஆனாலும் கொரிய மொழி அவங்களோட மொழியில மியூசிக் ஆல்பம் செய்கிற நேரம் சேம் டைம் ஆங்கில மொழியிலையும் பாடி அதை உலக மூலத்தில் கொண்டு போகிறாங்க. அதால தான் இவ்வளோ ஃபேன். இந்த கிட்டடியில் கூட வந்துச்சு இது about ABT பட்டு அந்த பாட்டு முதலாக யூடியூப்ல குறுகிய காலத்துல 2 பில்லியன், நாட் மில்லியனா, 2 பில்லியன் வியூவர்ஸ் கிட்ட நெருங்கி இருக்கு. இது மாதிரி இதுக்கு மேல் வந்ததே கிடையாது. 2 ஆர்டிஸ்ட் தான், ஒரு பெண்ணும் ஒரு ஆண். அவர் 2 பேருமே கொரியன்ஸ். இது உலகம் முழுத்தா போய்கொண்டிருக்கு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது கொரியன் நாட்டில் இருக்கிறவன் ஆங்கில மொழியை பேசி ஒரு உலக புகழ் பெற்ற ஆக்களா போய்கொண்டிருக்கிறாங்களே. சரி, ஓகே, திறமையை உனக்கு இருக்கோ, அவன் முன்னுக்கு வாரதை யாருமே ஒன்றும் சொல்லல. அப்போ நான் என்னோட நண்பனுக்கு பேசுறேன், என்னடா அப்படின்ட்டு அவன் சொன்னான்டே, நீ நினைக்கும் அப்படி இல்லை, எங்கட புள்ளியலே, எங்கட தமிழ் ஜெனரேஷன் அடுத்த புள்ளியலே கொரியா தொடர் நாடகங்கள் பார்க்குது, கொரியா பாட்டுகளை பார்க்குது,
கொரிய சினிமாவை பார்க்குது, கொரிய சம்பந்தமான சேனல் எல்லாம் தேடி தேடி அவங்களோட ஆட்டிடியூட்ல அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட உடுப்பு துணிகள் எல்லாத்தையும் கூட எங்கடையாக்கள் மட்டுமில்லை, அந்த யங் ஏஜ் உள்ள ஆக்கள், உலகமுலத்தில் உள்ள ஆக்கள் அந்த கொரியன் சொல்லி கொரிய உணவுகளை விரும்பி சாப்பிட்றது, அப்படி ஒரு 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 போக்கில் போய்கொண்டிருக்கேன்னா அந்த கொரிய நாட்டு இளம் சந்ததி உலகம் முழுத்துல இருக்கிற எல்லாரையும் அப்படி கவர் பண்ணி கொண்டு வராங்க. தங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுமென்று அது ஆங்கிலத்தையும் பாடி உலகம் முழுத்துல இருக்க அத்தனை பேரையும் தங்களை என்ன சொல்ற தங்களை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தங்களை வேலையை கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. அது விலைன்றது மீன் என்ன சொன்னார், தங்களை ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போய் எங்களை பார்க்க வைக்கிறாங்க. என்னடா இப்படி இருக்கட்டும். அப்போ சில நேரங்களில் நாங்கள் ஏற்றி இறக்கையை பார்த்தா அது ஆம்பளையோ பொம்பளையோன்ற வித்தியாசம் எனக்கு டவுட்டாக இருக்கும். ஜீன்ஸ் அண்ட் பேண்டில் பார்த்து உடுப்புல பார்த்து ஆம்பளைன்னு சொல்லலாமே தவிர முகசேப்பில் பார்த்தா பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் வித்தியாசம் தெரியல. அதுக்கு சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு நான் தமிழ் கலாச்சாரத்தை படி எங்களை ஆம்பளைன்னு சொன்னாலே கொஞ்சம் ஒரு ஒரு முரட்டுத்தன்மையும் ஒரு 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 கம்பீரம் இருந்தால் தான் நாங்கள் ஆம்பளைன்றதை நாங்கள் ஒரு 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 பார்வையில் வச்சிருப்போம். அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும், ஒத்து பார்த்தா இது ஆம்பளை என்ற அளவுக்கு. ஆனால் இந்த உலகம் மூலத்தில் இருக்க இந்த டீனேஜ் பொம்பளை பிள்ளைகள் சரி, இல்லாட்டி அதை கொஞ்சம் கொஞ்சம் வயசான பெண்களே அதில் ரசிக்க வலிக்கிறீனும். அப்போ சரி, இது முடிஞ்சோன்னு சொல்லி போட்டு நான் என்னுடைய கனடாவில் இருக்க என்னோட நண்பனுக்கு இதை பற்றி காய்ச்சி ஒன்று வேறு இடத்துல காய்ச்சி போட்டு இதை பற்றி கதைக்க அவன் சொல்கிறான், அடே வீட்டில் இருக்கிறவள் இல்லாத அதை இந்த மகளை சொல்கிறான், கொரியன் சாப்பாடை பற்றி காய்க்கிறாளாம், ஏதோ ஒரு சாப்பாடு இந்த பேரை சொல்கிறாளாம், முழு மியூசிக் ஆல்பம் செய்கிற முழு கொரியன் பாட்டு யூடியூப்பில் கேட்குறதான் அவளுக்கு வேலையாம். சம்டைம் இங்கிலீஷில் அந்த பாட்டை பாடுறாளாம், சம்டைம் கொரியன் மொழியிலேயே பாடுறாளாம். அப்போ நான் யோசித்தேன், உண்மையாக ஒரு கலை வடிவம்ன்றது நல்லா கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு தரப்பையும் நாங்கள் உள்ளே கொண்டு வரலாம். இசை உயிர் அனைத்துக்குமே விருப்பமான ஒன்று. அது மனிதர்கள் தான் அதை ரசிக்கணும் இல்லை. ஒரு இசையை உயிருள்ள எந்த உயிரினமும் சரியான முறையில் இசை கேட்க அதை தங்களை மறந்து அதுக்குள்ளே விரைவிடும். அந்த வகையில் இந்த கொரியா மியூசிக், கொரியன் ஃபில்ம், கொரியா சாப்பாட்டு பழக்க வழக்கம், இன்னும் சொல்ல மறந்துட்டேன். எங்களுக்கு இந்த பிரேக் டைமில் எங்களுக்குரிய அந்த டைமில் அந்த 3 நாளுக்கு பிரேக் டைமில் எங்களுக்கு லஞ்ச் பிரேக் வந்துச்சு. எங்களை போய் சாப்பிட சொல்லிச்சு. நம்ம அந்த ஒரு அரினாவில் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறக்கு ஒவ்வொரு ஐடி தருவினோம். அப்போ சாப்பாடு ஏரியாவுக்கு போகிறோன்னா ஒரு விதமான ஐடி அதை போட்டு உள்ளே போனால் அங்கே போனால் எல்லா ஆர்டிஸ்டும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட் ஃபுல்லாக அவங்க வந்திருக்கிறாங்க, அப்படியே தெரியுது. அப்போ அந்த மியூசிக் செட் பண்ணுறவங்க அவங்களோட பாதுகாப்பு கூறியாக்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க, பாதி பேருக்கு மேலே. அப்போ அங்கேருந்து எல்லாரும் சாப்பிடணும்னு கேட்க அந்த கொரிய உணவை சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாக அந்த சாப்பாடு சைனீஸ் சாப்பாட்டை விட எனக்கு என்ன சொன்னால், எவ்வளோத்த நாங்கள் சாப்பிட்டாலும் இந்த வயிற்றுல இறுக்கி எங்கட சாப்பாடு புட்டு இல்லைன்னு சொன்னால் பான் புரோட்டா சாப்பிட்டா வயிறு எப்படி கெல்ல இருக்கு. அந்த அந்த சொப்டான ஒரு உணவு. அடுத்து அந்த எல்லாம் பார்த்தா கூடுதலான ஒரு ஆர்கானிக் மாதிரியான ஆயில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்கள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும், கொரியன் ஸ்கின்கள் பார்த்தா நல்ல சைனியாக இருக்குது. அந்த சாப்பாட்டு பழக்க வழக்கம் நல்ல. ஸோ எனக்கு இது ஒரு புதுமையான அனுபவம். இப்படியும் ஒரு இசை மூலம் உலகத்தை வசீகரித்து கொள்ளலாம். நாங்கள் சொல்கிற விஷயங்களை இதன் மூலம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம்ன்றதில் சின்ன சின்ன ஆக்கள் நார்மலாக சீட்டில் ஏறி திரும்பி பார்த்தா எல்லாம் காலை தூக்கி மடித்து வச்சு கொண்டு சீட்டில் இருக்கணும். இரண்டாவது சின்ன ஆக்கள் அவிய. ஸோ ஆனால் அவங்க செய்கிற விஷயங்கள் மிக பிரமிப்பாக இருக்குது. இப்படி ஒரு 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 பிளாட்ஃபார்மில் இருந்தோண்டு உலகம் முழுத்துல எப்படியோ கவர் பண்ணிட்டாங்க. தேவை ஏற்படும் பொழுது விளங்காத மொழியாக இருக்கக்கூடாதுன்றக்காக ஆங்கிலத்திலையும் பாடுறாங்க. ஆங்கில உச்சரிப்பு இல்லாமல் அமெரிக்கன் மியூசிக் ஆல்பத்துக்கு நிகரான உச்சரிப்போட பாடுறாங்க. இசை சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு இசை. அந்த அவ்வளவு ரம்யமா பிரமிப்பா வசீகரமா இருக்குது. அப்ப நான் நினைச்சேன், இதையே நாங்க செய்யக்கூடாது. உலகத்தின் போக்கு எதுவோ அதோட தான் போகணும். ஒப்புரவு ஒழுகு அந்த எங்கட ஆத்திசூடியில வருது. ஸோ அப்ப அந்த உலகத்தின் போக்கூட நாங்க போகணும். அப்ப எங்கடையாக்கள் இந்த நாங்கள் கையில் எடுக்கக்கூடாது,
அது இங்கேயே பேஸாக வச்சுக்கொண்டோ இல்லாட்டி எங்களோட நாட்டில் இருந்தோ இதை ஏன் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். செய்ய முயற்சிக்கணும், அடுத்த சந்ததி முயற்சிக்கணும். ஏன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஆயுதம், இதை வச்சுக்கொண்டு நாங்கள் உலக அரசியலில் நிறைய மாற்றங்களை எங்களுக்கு தேவையான விஷயங்களை நகர்த்தலாம். ஸோ சொன்ன மாதிரி இது பெரிய காணொலியாகவே போச்சு. ஸோ இது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் மெட்டா கூட சேவ் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்களும் ஒரு காது இருக்கா கவனிச்சு பாருங்க. நிச்சயமாக இது நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு உண்மையாக போய்ன்றது தெரியும். நீங்களும் அதை பற்றி தேடி இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயே டீனேஜ் பிள்ளைகள் இருந்தால் அதை ரசிக்கிற ஆக்களாக இருந்திருப்பீங்க. உண்மையாக ஒரு பெரிய சாதனைக்குரிய விஷயம்தான். அதுவும் சவுத் கொரியன் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. யார் எதை சொன்னாலும் திறமைக்கு முதலிடம் எப்போதும் நாங்கள் அவர்களை பாராட்டியே ஆகணும். நன்றி, வணக்கம்.